ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து என்கிறார் திருவள்ளுவர். காலத்தால் அழியாத கல்வி செல்வம் ஒருவரின் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் மாற்றங்கள் எண்ணிலடங்காதது. குறிப்பாக சமூகத்தில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் அடித்தட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒருவர் கல்வி கற்று முன்னேறும்போது அந்த முன்னேற்றம் சமூகத்தையும் ஒரு சேர முன்னேற்றுகிறது. அதற்கேற்ப ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்குவதில் அரசு கல்லூரிகளின் பங்களிப்பு அளப்பரியது. குறிப்பாக தொழில் கல்வியில் சேலம் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களின் உயர்கல்வி கனவை சேலம் அரசு பொறியியல் கல்லூரி பூர்த்தி செய்து வருகிறது. 1966ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இக்கல்லூரி கடந்த 59 ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளை உருவாக்கியுள்ளது. 1983ஆம் ஆண்டில் இக்கல்லூரியில் சேர்ந்து இளநிலை தொழில் கல்வியை பயின்று முடித்த சேது மாதவன் மத்திய அரசின் விசாகப்பட்டினம் கடல்சார் மற்றும் கப்பல் கட்டுமான சிறப்பு மையத்தின் தலைமை நிர்வாக அலுவலராக உயர்ந்துள்ளார். அரசு கல்லூரி அளித்த உயர்கல்வி வாய்ப்புதான் வாழ்க்கையில் உயர காரணம் என பெருமிதத்துடன் கூறுகிறார் அவர். ஆனால் இந்த காலேஜ் ஒன் திங் இஸ் என்னுடைய பொருளாதார நிலைமைக்கு தகுந்த மாதிரி இது ஹெல்ப் மீ அ லாட். காலேஜ் ஃபீஸ் ஆகட்டும், இப்போ நினச்சி பார்த்தா கூட நான் கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபாயில் மாதத்தை முடிச்சிடுவேன். 800 ரூபா 1000 ரூபாயில் செமஸ்டர் ஃபீஸ் முடிஞ்சிடும், எல்லாமே முடிஞ்சிடும். பட் இதுதான் எனக்கு அடித்தளம் போட்டு கொடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். தான் பயின்ற சேலம் அரசு பொறியியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விசாகப்பட்டினம் கடல்சார் மற்றும் கப்பல் கட்டுமான சிறப்பு மையத்தின் தலைமை நிர்வாக அலுவலர் சேது மாதவன் 449 மாணவ மாணவியருக்கு பட்டப்படிப்பு சான்றிதழை வழங்கினார். அண்ணா பல்கலைக்கழகத்துக்குட்பட்ட சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் கலந்தாய்வின் அடிப்படையில் இடங்கள் நிரப்பப்படுவதால் மாநிலம் முழுவதிலுமிருந்து குறைந்த கட்டணத்தில் ஏராளமானோர் கல்வி பயின்று வருகின்றனர். தனியார் கல்லூரிகளில் லட்சக்கணக்கில் கட்டணம் கட்டி படிக்க முடியாத குடும்பங்களைச் சேர்ந்த மாணவிகள் அரசு கல்லூரியில் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியதால் உரிய வேலைவாய்ப்பு கிடைத்து குடும்பங்களின் பொருளாதார நிலைமையை மாற்றியமைத்துள்ளனர். குறிப்பாக மத்திய அரசின் பிரகதி கல்வி உதவித்தொகையாக வருடத்திற்கு 50,000 ரூபாய் கிடைத்ததால் பெற்றோரை சிரமப்படுத்தாமல் பட்டதாரி ஆக முடிந்ததாக மாணவியர் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இந்த காலேஜில் நான் படிக்கலைன்னா ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேர்ந்துட்டு இந்நேரம் வீட்டில் ஏதாவது ஒரு மேரேஜோ அலைன்ஸோ அந்த மாதிரி பர்ஸ்பெக்டிவில் தான் நான் இருந்திருப்பேன். மேபி ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுங்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் இருந்து இப்போது ஒரு எம்என்சி மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பிரகதி ஸ்காலர்ஷிப் ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ 50,000 பர் இயர். இதனால் நான் அப்பாவை சிரமப்படுத்தாமல் நானே காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டிக்கிட்டேன். இதனால் லேப்டாப் இது மாதிரி எதெல்லாம் அவசியமோ அதெல்லாம் நானே வாங்கிட்டேன். குறைந்த கட்டணம் மட்டுமல்லாது அரசு கல்லூரி ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பும் அரசு வழங்கும் கல்வி ஊக்கத்தொகையும் சமூகத்தில் அடித்தட்டு நிலையிலிருந்து ஆயிரக்கணக்கான குடும்பங்களை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நேர்மறையாக நகர்த்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.